ஒரு அழகிய தாமரை இலைகள் சூழ்ந்த குளத்தில் சுற்றிலும் பசுமை சூழ்ந்திருக்கிறது. தவளை ஒரு தாமரை இலையில் அமர்ந்து தூரத்தில் உள்ள அரண்மனையை பார்த்துக் கொண்டிருக்கிறான். தவளை தினமும் அரசன் தன் அரண்மனைக்கு செல்வதையே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆஹா! நான் ஒரு அரசனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! அப்போது நான் ஒரு கிரீடம் அணிந்து பெரிய அரண்மனையில் வசித்து அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து அனைவராலும் மதிக்கப்படுவேன். தவளை தன் ஆசை, கனவுகளை அவன் நண்பர்கள், ஒரு ஆமை மற்றும் ஒரு வாத்திடம் கூறுகிறது. நண்பா, ஏற்கனவே நீ சிறப்பாகத்தானே இருக்கிறாய். ஆமாம், நீ குளத்தில் சிறந்த தாவி குதிக்கும் திறனுடையவன், நல்ல உள்ளம் கொண்டவன். அது போதாது. நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அரசனாக வேண்டும். தவளை தாவி வனத்திற்குள் செல்கிறான், தன்னை அரச குடும்பத்தினராக மாற்ற வழிகளை தேடி. தவளை ஒரு பழமையான ஆலமரத்திற்கருகில் வருகிறது. அங்கு புத்திசாலியான ஆந்தை ஒன்று அமர்ந்திருக்கின்றது. ஏன் இப்படி சோகமான முகத்துடன் இருக்கிறாய்? நான் ஒரு இளவரசராக வேண்டும். நீங்க எனக்கு உதவ முடியுமா? ஹூம். உண்மையான மகிழ்ச்சி ஒரு கிரீடத்திலிருந்து கிடைக்காது. அது நீயா இருப்பதில்தான் உள்ளது. மற்றவர்களுக்கு பரிவாக அன்பாக நடந்து கொள்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் இருக்கிறது. அது எப்படி ராஜ வாழ்க்கைக்கு ஈடாகும்? இல்ல இல்ல. அப்படியென்றால் அரண்மனைக்குச் சென்று நீயே பார்த்துக்கொள். தவளை அரண்மனைக்கு செல்கின்றது. அங்கு இளவரசர் கிராம மக்களுக்கு உதவுவதை பார்க்கிறான். தவளை அதிர்ச்சியடைந்து, ஏ, நான் நினைத்த மாதிரி இளவரசர்கள் தங்களது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகான ஆடைகளை மட்டும் அணிந்து இருப்பார்கள் என்று நினைத்து இருந்தது. இளவரசர் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தார். மக்களுக்கு சேவை செய்வதே அரசனின் கடமை. பிறருக்கு அன்புடன் சேவை செய்வதும் உதவுவதும் நன்று. அதுவே ஒருவரை நெறிமுறையுடன் வாழ வைக்கும் என்று தவளை உணர்ந்தது. தவளையின் நினைவில் வருகிறது, அவன் எப்போதும் தனது நண்பர்களுக்கு உதவுவான், அவர்களுக்கு உணவு தேடித் தருவான், தாமரை இதழ்களை பகிர்ந்து கொள்வான், அனைவரையும் மகிழ்விக்க மும்முரமாக இருப்பான். தவளை தன் குலத்திற்கே திரும்பி வந்தது. அவன் திரும்பி வந்ததை அவரது நண்பர்கள் சந்தோஷமாக வரவேற்கிறார்கள். நீ எங்கே சென்றாய்? நான் மகிழ்ச்சி தேடிக்கொண்டே சென்றேன். ஆனால் அது ஏற்கனவே எனக்குள் இருந்தது. நான் நானாக இருந்தால்தான் மகிழ்ச்சி. அவனது நண்பர்கள் கொண்டாடுகிறார்கள். தவளை மகிழ்ச்சியுடன் தன்னுடைய விருப்பமான தாமரை இதழில் குதிக்கிறான், இறுதியாக திருப்தியுடன். குட்டீஸ், இந்த கதையின் கருத்து: தவளை உண்மையான மகிழ்ச்சி தன்னை மாற்றிக்கொள்வதில் இல்லை, நம்மை நம்மாகவே ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டான். நாமும் பிறரை பார்த்து அப்படியாக வேண்டும் என்று வாழாமல், தமக்கு இருக்கும் தனித்தன்மையைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நன்றி. கதை பிடித்து இருந்தால் நண்பர்களுக்கு பகிரவும்.